சின்ன திரை, சின்ன திரை. எது சரி? தவறின்றி தமிழ் எழுதுவோம். எது சரி என்று பார்க்கலாம் வாங்க. சின்ன என்பதற்கு சிறிய என்று பொருள். சிறியதாக இருக்கும் திரையில், அதாவது தொலைக்காட்சியில், நாம் பலவிதமான நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். சின்னத்திரை என்று வீட்டில் பார்க்கும் தொலைக்காட்சியைத்தான் சுட்டுகிறோம். பெரியதாக இருக்கும் திரையில் திரைப்படங்களை பார்க்கிறோம். திரை அரங்கில் இருப்பது பெரிய திரை, வீட்டில் இருப்பது சிறிய திரை. ஆனால் இன்று திரையரங்க அளவிற்கு சில வீடுகளில் தொலைக்காட்சி உள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. சிறிய, பெரிய, சின்ன எனும் சொற்களுக்கு முன் வல்லினம் மிகாது. இந்த அடிப்படையில் பார்த்தால் சின்ன திரை என்று ஒற்றுமைகாமல் எழுதினால்தான் சிறியதிரை என்ற பொருள் தரும். மாறாக சின்னத்திரை என்று ஒற்று மிகுந்து எழுதினால் சின்னமாகிய திரை, சின்னமாக உள்ள திரை என்ற பொருள் வந்துவிடும். சின்ன திரை என்றால் சின்னம் கூட்டல் திரை, ஏதோ ஒரு சின்னம் வரையப்பட்ட திரை என்றும் பொருளாகும். சிறிய கொடியை சின்ன கொடி என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன கொடி என்றால் ஒரு சின்னம் பொறித்த கொடி என்று பொருளாகும். எனவே சிறியதாக உள்ள திரையை குறிக்கும் போது சின்னதிரை என ஒற்று மிகாமல் சரியாக எழுதுவோம். சிறிய திரை, சின்ன திரை, பெரிய தம்பி, சின்ன கடை, பெரிய பையன் என்று இயல்பாக எழுத வேண்டும். சின்னத்திரை என்று ஒற்று மிகுந்து எழுதுவது தவறு. சின்னதிரை என்று ஒற்று மிகாமல் எழுதுவதே சரி. தவறின்றி தமிழ் எழுதுவோம். பிழைகளை களைவோம். நன்றி.